அலசலிகளுக்குள்ளார சிக்கிக்கொள்ள மாட்டோம். பலவிதமான போராட்டத்துக்குள்ளார சிக்கிக்கொள்ள மாட்டோம். சில மரணங்கள் கூட நடக்காமல் இந்த சத்தியம் நம்மை பாதுகாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய மரணம், ஆத்துமாவில் ஆவிக்குரிய மரணம் நடக்காமல் நம்மை பாதுகாப்பதற்கு இந்த வேத வசனங்கள் நம்மளை உந்தி தள்ளும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த நாளில் மரணத்துக்கு ஏதுவான பாவம் நாம் தியானிக்க போகிறோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம். மனுஷனுடைய வாழ்க்கையில் 2 விதமான மரணம் நடக்கும். ஒன்று பிசிக்கல் மரணம், அது எல்லாத்துக்குமே நடக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது வயதானாவோ அல்லது ஏதாவது சிக்கானாவோ ஏதாவது பலகீனப்பட்டாவோ ஏதாவது ஒரு காரணத்தினால நல்லா இருக்கிறாங்க, டக்குன்னு இறந்துடுறாங்க. அது பிசிக்கல் மரணம். ஆனால் இங்கே யோவான் சொல்லுகிற ஒரு பயங்கரமான ஆச்சரியமான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இங்கே யோவான் சொல்லுகிற ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். 2 பாவத்தை இங்கே யோவான் சொல்லுகிறார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சிட்டா அவனுக்காக ஊழியக்காரங்களோ அல்லது யாரோ ஒருத்தர் போய் அவங்களுக்காக பரிஞ்சு பேசி ஜெபம் பண்ணா தேவன் அவங்களுக்கு ஜீவனை தருகிறாராம். ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சானால் யாராவது மற்றவர்கள் அவளுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படாது என்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவம் செய்கிறோம். இன்றைக்கி ராபோசம் எடுத்துட்டோம், பரிசுத்தம் ஆகிட்டோம், நாளைக்கு மறுபடியும் உலகத்துக்குள்ளார போவோம். கண்டிப்பாக நம்மளை தொடரும். ஏன்னா உலகம் நம்மளை விட்டு வைக்காது. கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்டவளாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் உலகத்துக்குள்ளார போய் தான் ஆகணும். வேலைகளுக்கு போய் தானும், தொழிலுக்கு போய் தானும், ஆட்களை பார்த்து தான் ஆகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், நம்முடைய காரியத்தை எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம உலகத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். அப்போ அந்த உலகத்துக்குள்ளார போகும்பொழுது ஒரு மனுஷன் 2 விதமான பாவத்தில் மாட்டோம். இங்கே சொல்கிற காரியம் பரிசுத்தவான்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கும் சொல்லுகிறதான இந்த சத்தியம். இது ஆண்டவர் ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு சொல்லப்படல சத்தியம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு சொல்லக்கூடிய காரியம். யோவான் சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சா ஒருவேளை அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. இங்கு சொல்லுகிற காரியம் ஆத்தும மரணத்தை சொல்றாரு. சம்டைம் பிசிக்கல் மரணம் கூட இந்த பாவத்தினால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி, குறைவுன்னு சொல்ல மாட்டேன். இந்த 6 விதமான பாவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 6 விதமான பாவம் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் ஒருவேளை செய்வார்களே ஆனால், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் செய்வார்கள் ஆனால் நிச்சயமாக ஆத்துமாவில் ஒரு மரணம் நடக்குது. அந்த மரணம் நடக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் சம்டைம் சில நேரங்களில் ஒருவேளை பிசிக்கல் மரணம் கூட நடக்குது. அப்போ இந்த சத்தியத்தை நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். முதலாவது பாவம் வாசிகள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26லேருந்து 29 முடிய வாசிகள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26லேருந்து 29 முடிய. சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால்
பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க இனி வேறொரு பலி இல்லை. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதிலும் ம் 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 ஆமென். முதலாவது பாவம் எங்க எபிரேயர் சொல்றாரு, மேல 25வது வசனம் 24 வாசிக்கும் பொழுது சபை கூடுதலை விட்டு விடுகிற பாவத்தை சொல்றாரு. சபை கூடுதலை விட்டு விடுகிறது மரணத்துக்கு ஏதுவான பாவம் யோவான் சொல்றார். அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிப்பதற்கு ஏதுவான பாவம். அதாவது இந்த பாவத்துக்கு ஒரு டைட்டில் கொடுத்தேன்னு சொன்னா விசுவாசம் மறுதலிப்பு. மனப்பூர்வமா செய்கிற பாவம், மனப்பூர்வமா சபை கூடுதலை விட்டுற பாவம், மனப்பூர்வமா ஆராதனையை அசட்டை பண்ணுகிற பாவம். நீங்க நினைக்கிறீங்க இது ஒரு பெரிய பாவமா? இதுதான் பெரிய பஞ்சாயத்து, மிகப்பெரிய பஞ்சாயத்து. இந்த பாவத்துக்கு மரணம் கூட நடக்கலாம். இந்த பாவத்துக்கு ஆத்துமா மரணம் நடக்கும். யோவான் சொல்ற மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் சகோதரன் செய்தால் அவனுக்கு மன்னிக்கப்படும். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன சொல்றாருன்னு, சத்தியத்தை அறிந்து மனப்பூர்வமாக சபை கூடுதலை விட்டு விடுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காலின் கீழாக மிதித்து அந்த கொடிய ஆக்கணைக்கு பாத்திரவான்களாய் மாறிறாங்களாம். முதல் பாவம் விசுவாசத்தை மறுதலிக்கிறது, மனப்பூர்வமா செய்கிற பாவம். தெரிஞ்சே, இது எனக்கு நல்லா தெரியும், சபை கூடுற நேரத்தில் விடுறது எனக்கு நல்லா தெரியும், இது பாவம், இது ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சும் அந்த சபை கூடுதலை விட்டு விடுது சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு வசனம் சொல்லுது. அந்த நாலேஜ், அந்த அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா ஒரு பாவத்தை நம்ம செய்வோம்னு சொன்னா அங்கதான் ஆத்துமாவில் மரணம் நடக்குது. இதைத்தான் யோவான் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை சகோதரன் செய்தால் ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதலை செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். இந்த ஆத்துமா மரணத்துடைய ஒரே ஒரு சிம்டம் என்னன்னு, எனக்கும் உங்களுக்கும் அந்த பாவ உணர்வு அப்படின்னு அந்த கான்சியஸ் இல்லாமல் போகுதான்னு பார்த்துருங்க. நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்க, உங்கள் ஆத்துமா ஜீவனோடு இருக்குதுன்னு சொன்னால், ஜீவன் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை வச்சு இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தின்படி 16ஆம் வசனத்தை உங்களை கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன, நீங்கள் ஒரு தப்பு செய்கிறீங்கன்னா உள்ள ஒரு அலாரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சபை கூடுதலையும் சத்தியத்தை மனப்பூர்வமாக அறிகிற அறிவு எனக்கு தெரிஞ்சு, அந்த நாலேஜ், அந்த சத்தியம் தெரிஞ்சு நான் மறுபடியும் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது எனக்குள்ளார எந்த சிம்டம் இல்லாமல் சத்தமே இல்லாமல் நான் ஆராதிக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உள் விவகாரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆத்தும மரணம். இந்த பாவத்துக்கு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாராம். இதுக்கு பேர் தான் விசுவாச மறுதலிப்பு. 2வது வாசிக்கலாம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 2:13.
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 12-15. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12-15. ஆமென். ரெண்டாவது பாவம் கொலை. முதல் பாவம் சபை கூடுதலை விட்டு விடுறது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை கொண்டு வரும். ரெண்டாவது சத்தியத்தை அறிகிற அந்த நாலேஜ், அந்த அறிவு எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் இன்னொரு பாவத்தை செய்து எனக்குள்ளார அந்த கான்சியஸ் இல்லாமல் போகுதுன்னு சொன்னால் என் ஆத்துமா மரணம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது இங்கே சொல்கிறாரு, காயினை போல இருக்க வேண்டாம், தன் சகோதரனை அவன் கொலை செய்தான். அப்போ யோவான் சொல்ற மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் ரெண்டாவது பாவம் கொலை. நான் நினைக்கிறேன், அப்போ நாங்கள் என்ன கத்தி எடுத்து மற்றவளை குத்துனாதான் கொலையா? இல்லை, அதுவும் கொலை தான். அதுக்கும் தண்டனை இருக்குது, அதுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் எங்கே சொல்லுகிறதான தன் சகோதரனை பகைத்து கொலைபாதகனாய் இருக்கக்கூடிய காரியத்தை செய்கிறது மரணத்துக்கு ஏதுவான பாவமா? அதான் சொல்லுவோம் அடிக்கடி, வார்த்தையினால நீங்கள் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டீங்க அப்படின்னா, வார்த்தையினால நீங்கள் பேசுறீங்கன்னு சொன்னால் அது கொலைக்கு சமானம். வார்த்தைகளில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ஒருத்தர் உடைக்கப்படுது. நீங்கள் பேசுகிற வார்த்தையினால, நான் பேசுகிற வார்த்தையினால ஒருவரோட உள்ளம் உடைஞ்சு கிழிச்சு அவங்க காயப்பட்டு அப்படியே கூனி குறுக அழுகிறாங்க. நீங்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கத்தியை போல சரடான ஷார்ப்பான. தாவீது சொல்றார், என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. எழுத்தாணின்னு என்ன? எழுதுறது. வேதத்தை வாசித்து வாசித்து விரைவா என் நாக்கு எழுதுகிற எழுத்தாணியா மாறணும். இதே நாக்கை வச்சு நான் இன்னொரு கொலை செய்ய அளவுக்கு, வார்த்தையால காயப்படுத்துற அளவுக்கு நான் வார்த்தையில உபயோகிக்கிறனா இருப்பேமே. ஆனால் யோவானை கூற்றின்படி இவர் சொல்றாரு, இது மரணத்துக்கு ஏதுவான பாவம். இந்த பாவத்துக்கு இன்னொரு கிருபாதார பலி இல்லைங்கிறார். இவங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். உடைய வார்த்தைகளால் யாரையும் நீங்கள் காயப்படுத்திடக்கூடாது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய நாக்கு எழுதுகிற விரைவாக எழுதுகிற எழுத்தாணியாக இருக்கணும். இந்த வேத வசனத்தை வாசித்து 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 என் நாவினாலேயே இந்த வார்த்தையில் நான் படித்து தேர்த்தி இதில் எழுதுகிறவனாக மாற்றணும். மாறாக நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தையினாலே கொலை செய்கிறதான பாவம் சொல்கிறாரு. அந்த பாவத்துக்கு ஊழியக்காரங்களோ அல்லது உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களை சார்ந்தவர்களோ சபை சார்ந்தவர்களோ யார் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். ரெண்டாவது பாவம் இன்னொருத்தரை கொலை செய்கிற அளவுக்கு வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது. ஃபிசிக்கல் கொலையும் இதில் சேரும். சண்டை பண்ணி கொலை செய்யும் பொழுது குற்றமில்லாத ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படும் பொழுது அந்த இரத்தத்துக்கான ஒரு மிகப்பெரிய பாவம், ஜீவனுக்கு இல்லாத ஏதுவல்லாத பாவத்தை அவன் செய்யும் பொழுது அந்த பாவத்தை மரணத்துக்கு ஏதுவான பாவம், அந்த மரணத்தை கொண்டு வரும். ஒரு ஆளை கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தி கிழிச்சு அந்த மனுஷன் செத்த மாதிரியே நம்ம வார்த்தையினால் ஒருத்தர் கொலை செஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த கொலை செஞ்சுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை நான் என் வார்த்தையினால் நான் மற்றவங்களை காயப்படுத்தியிருக்கேன்னு சொன்னால் அந்த தண்டனையை நான் பெற முடியும்.
யோவான் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கும் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் உண்டு, அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். மனுஷனுடைய வாழ்க்கையில வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவளை உடைக்கிற அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடாது. இவைகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவைகள்லாம் நம்ம நினைக்க ஒரு வேளை தவறு இல்லைன்னு நினைச்சா யோவான் சொல்றாரு, இது மரணத்துவே கொண்டு வந்துருமா. சரி, மூணாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம், வெளிப்படுத்தும் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே, ஆமென், 22:15, பயப்படுகிறவனும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதர்களும் விபச்சாரக்காரனும் என்னங்க சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். மூணாவது பாவம் அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம். எபேசியர் 5:5, வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 22:15. இந்த 3 வாசிங்க. ம் 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 ஆமென். மூணாவது யோவான் சொல்லுகிற மிக முக்கியமான பாவம் வேசித்தனம், விபச்சாரம். இப்படிப்பட்ட பாவம் ஒரு மனுஷன் செய்யும் பொழுது எபேசியர் 5:5, வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 22:15 சொல்லப்படுகிறது, இந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவமா.